மீண்டும் ஜீவனோடு பாகம் 3 அத்தியாயம் 30 ஆதார வசனம் 18ஆம் சங்கீதம் 9, 11 மற்றும் 16ஆம் வசனங்கள். வானங்களைத் தாழ்த்தி இறங்கினீர். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. இருளைத் தமக்கு மறைவிடமாக்கினார். ஆகாயத்து கார்மேகங்களை தம்மை சூழ கூடாரமாக்கினார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருக்கிற என்னை தூக்கிவிட்டார். மதிய உணவினை அடர்ந்த கருஞ்சிவப்பு கேசம் கொண்டிருந்த ஆடவருக்கு அருகில் அமர்ந்து உண்பதற்காக அவர் அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி ஸ்காட் என்று அழைத்தவாறு ரெபெக்காள் விரைந்தாள். அவர் அருகில் அமர்ந்து பெருமூச்சு விட்டவாறு, ஸ்காட், வழிபாட்டு சேவைக்கு வருவதற்கு உங்களை தடை செய்வது எது என்று கேட்டாள். இப்போதெல்லாம் வழிபாட்டு சேவையானது தேவ பக்தியுள்ளவர்களால் நிரம்பத் தொடங்கியிருக்கிறது. ஈகிள் விங்கில் பணிபுரியும் தொழிலாளர்கள் உட்பட அநேகர் கலந்து கொள்ளுகின்றனர். ரெபெக்காளின் கேள்வியானது நேரடியானதாகவும் அக்கறை கொண்டதாகவும் தெரிந்து கொள்ள விரும்பும் ஆர்வத்துடன் கேட்கப்பட்டது போலவும் இருந்தது. அவளது உண்மையான அன்பினை ஸ்காட் மதிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இருந்தார். அவருக்கு வேறொரு இடத்திற்கு சென்று அமர வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அத்தகைய அவமதிப்பிற்குரிய செயலை செய்ய அவர் விரும்பவில்லை. வழிபாட்டு சேவையை அவ்வளவு அவசியமானதொன்றாக நான் கருதவில்லை. எனக்கு ஏதேன் பழம் இருக்கிறது. பிறகு எதற்கு நான் வழிபாட்டு சேவைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கப் போகிறேன் என்று பதிலளித்தார். நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்களா? கூறுங்கள் என்று ரெபெக்காள் வினவினாள். ஸ்காட் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். தன்னுடைய கரங்களை தனது நெற்றியின் மீது வைத்து தடவியவாறு, ரெபெக்காள், என்னிடம் கேள்விகள் கேட்பதில் நீங்கள் சோர்வடைந்து போவது இல்லையா என்று கேட்டார். உங்களிடம் ஏதேன் பழம் இருக்கிறது என்பது சரிதான். அது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கும். ஆனால் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏதேன் பழத்தை உட்கொள்வது என்பது நீங்கள் தேவ வார்த்தையின்படியாக வாழ முடியாமல் போவதை சரி செய்யாது. தேவ வார்த்தையின்படி எப்படி வாழ வேண்டுமோ அப்படியே நீங்கள் வாழ வேண்டும் என்பதையே நான் விரும்புகிறேன் என்றாள். ஸ்காட் தனது விரல்களால் தேநீர் கோப்பையின் பக்கவாட்டில் தடவியவாறே அமர்ந்திருந்தார். பின்பு, அப்படியானால் என்னிடம் சொல்லுங்கள் ரெபெக்காள், இத்தகைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு எவ்வளவான ஞானமும் திறமையும் கொண்டிருக்கும் தேவன் ஏன் இத்தனை நாட்கள் காத்திருந்தார்? புதிய உலகிற்கான ஏற்பாடுகளை கிறிஸ்துவின் மரணம் சம்பவித்த உடனடியாகவே அவர் ஏன் ஏற்படுத்தவில்லை என்ற அவரது குரலில் கிண்டல் தெரிந்தது. தேவன் லூசிபரை அழியாமையோடு சிருஷ்டித்து இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று ரெபெக்காள் கேள்வி எழுப்பினாள். அவர் இந்த பிரபஞ்சத்தில் அழிக்கவே முடியாத ஒரு தீய சக்தியாக இருந்திருப்பார். நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதாக தெரியவில்லையே என்று ஸ்காட் கேட்டார். எனக்கும் சில நிமிடம் அவகாசம் தாருங்கள் ஸ்காட் என்று ரெபெக்காள் சிரித்தவாறு கூறினாள். மிகச் சரியாக இதற்காகவே தான் தேவன் லூசிபரை மட்டுமல்ல, எந்த ஒரு ஜீவனையும், தம்முடைய குமாரனையும் கூட அழியாமையோடு சிருஷ்டிப்பதை தேர்ந்தெடுக்கவில்லை. அழியாமை என்பது குணலட்சணத்தில் எந்த ஓர் ஒழுக்கக்கேடும் தன்னிடம் இல்லை என்பதை நிரூபிக்கும் ஒருவருக்கே கொடுக்கப்படும் ஒரு நல்ல நிலையாகும். அவ்வாறு ஒருவர் இருக்கும்போது அழியாமை என்பது பாதுகாப்பான ஒன்றாகவே இருக்கும் என்றாள். அதனால் என்று ஸ்காட் கேட்டார். பாவமானது இந்த உலகத்தில் அதிக அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனுக்குலத்திலிருந்து தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினர்களை உருவாக்குவதற்கு தேவன் எண்ணினார் மற்றும் அவர்கள் முழுமையாக நன்கு சோதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தங்களது வாழ்க்கையை முழுமையாக கிறிஸ்துவனிடத்தில் அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மேலும் அவர்கள் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு அதற்கான பரிசாக அழியாமையை கொடுப்பதற்கு தேவன் விரும்பினார். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை இந்த சிறுமந்தை வகுப்பாரை பரிசோதிப்பதற்கே இவ்வளவு காலம் எடுத்தது என்றால், சிறுமந்தை வகுப்பாருக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டது எனும் தலைப்பு. சிறுமந்தை வகுப்பாருக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால்
அவர்களுடைய தேர்ந்தெடுப்பிற்கு பிறகு இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது என்பது எனது வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது என்பது தெரியுமா? சிலர் பரலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காக நான் ஏன் என் மகளை இழக்க வேண்டும் என்று ஸ்காட் கேட்டார். தேவனுடைய அன்பு மற்றும் ஞானமானது சுயாதீனத்தை அனுமதித்ததாலேயே நீங்கள் உங்கள் மகளை இழந்தீர்கள். ஆதாம் கீழ்ப்படியாமையை தேர்ந்தெடுத்ததாலேயே தேவன் அதிக விலை கொடுத்து நம்மை மீட்டார். உங்கள் மகள் மீண்டும் ஜீவனோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு செய்தார். நித்தியத்திற்கும் வாழ்வதை தேவன் சாத்தியமாக்கியுள்ளார். தேவன் தமது குமாரனையே கொடுத்திருக்கிறார். கொடிய குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் தண்டனையான சிலுவை மரணத்தின் மூலமாக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். உங்களுக்காகவும் உங்களது மகளுக்காகவும் மரித்திருக்கிறார். ரெபேக்காள் சிறிது நேரம் அமைதியானாள். பின்பு பெருமூச்சு விட்டவாறு, தேவன் இவ்வளவு காலம் காத்திருந்திருக்காவிட்டால் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீர்கள். உங்கள் மகளும் பிறந்திருக்கவே மாட்டாள். இந்த பூமி நிரப்பப்படும் வரை தேவன் காத்திருந்தார். அதனாலேயே இப்பொழுது நீங்கள் இருவரும் பூமியில் நித்திய ஜீவனுடன் பில்லியன் கணக்கான மற்றவர்களுடனும் இணைந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் வாய்ப்பினை பெற்றுள்ளீர்கள் என்றாள். அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். நான் இங்கே பூமியில் இருக்கிறேன். அவ்வாறு இருக்கும்போது அவர்களால் எந்தவிதமான உதவியை எனக்கு அளிக்க முடியும் என்று ஸ்காட் கேட்டார். ஏற்கனவே அவர்கள் உங்கள் சார்பாக முடிவுகளை எடுத்திருக்கின்றனர். அவர்களது வல்லமையானது கண்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஞானம் மற்றும் அன்பினால் ஏற்படும் மாற்றங்களை அதிகமாக உணர முடியும். அவர்களது வாழ்க்கை வரலாறுகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் ஆவணங்கள் என்ற தலைப்பின் கீழ் இணையதளத்தில் இருக்கின்றன என்று ரெபேக்காள் கூறினாள். ஸ்காட் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். எனக்கு என் மகள் மரித்தபோது எவ்வாறு இருந்தது என்று உங்களுக்கு தெரியாது ரெபேக்காள். கண்ணீர் துளிகள் அவரது கண்களில் திரண்டன. அவள் மரிப்பதை நான் பார்த்தேன் ரெபேக்காள். என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. எனக்கு போதுமான அளவு விசுவாசம் இருந்தால் மட்டுமே அவள் குணமாவாள் என்று என் கிறிஸ்தவ நண்பர்களில் சிலர் என்னிடம் கூறினார்கள் என்றார். நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து உண்மையில்லாத ஒன்றை சிலர் உங்களில் கூறியிருக்கின்றனர். நிரந்தரமான குணப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனின் விருப்பமாக எப்போதுமே இருக்கிறது. சிறந்ததொரு நன்மையை கொடுப்பதற்கு அவர் எப்போதுமே தடையாக இருந்ததில்லை. உங்கள் மகள் மீண்டும் திரும்பி வரும்போது நீங்கள் எவ்வாறு உணர்வீர்கள் என்று யோசியுங்கள் ஸ்காட் என்று ரெபேக்காள் கூறினாள். மணி ஒலித்தது. ஸ்காட் எழுந்து நின்றார். அவர்களது வேலையினிடத்தை நோக்கி இருவரும் அமைதியாக நடக்க ஆரம்பித்தனர். தேவன் மீதான அன்பை விட தொழில்நுட்பத்தின் மீதான அன்பு எனும் தலைப்பு. சியாட்டிலில் எதிர்பொருள் அதாவது ஆன்டி மேட்டர் திட்டத்தினை மேற்பார்வையிட்ட போது லெவ் மிகவும் வித்தியாசமானதொன்றை உணர்ந்தான். அங்கிருந்த பணியாளர்கள் மிகுந்த ஆற்றலுடன் பணிபுரிவதைக் கண்டு வியந்தான். நாம் செய்த வேலையை சரியாக செய்துள்ளோமா என்று ஒரு முறையோ அல்லது பல முறையோ யோசித்து பார்ப்பது கடினமானதொன்றாக இருக்காது என்பது லெவ் அறிந்ததே. ஏனென்றால் சோதித்து பார்த்தல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. செய்யும் பணியின் ஒரு பாகமாகவே அது திகழ்கிறது என்றே லெவ் எண்ணினான். அவனது உற்சாகத்தினை குறைத்த ஒரு விஷயம் என்னவென்றால், அவனுடைய வேலையிடத்தில் பணிபுரிபவர்களில் சிலர் தேவன் மீதான அன்பு மற்றும் சக பணியாளர்களுக்கு உதவி செய்தல் ஆகியவற்றினால் ஊக்கப்படுத்தப்படுவதற்கு பதிலாக தொழில்நுட்பத்தின் மீதான அன்பின் காரணமாக ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளனர் என்ற உண்மையே அவனது மன உளைச்சலுக்கு காரணமாயிருந்தது. அவர்கள் காரியங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்காமல் தொழில்நுட்ப அறிவினை கொண்டு மட்டுமே பார்த்தனர். இந்த திட்டம் ஆரம்பித்த முதல் மாதத்திலேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை லெவ் இதனை ரெபேக்காளிடம் தெரிவித்திருந்தான். அவர்கள் பணியில் ஏற்படும் சவால்களை விரும்புகின்றார்கள். அவர்கள் உற்சாகத்துடன் பணிபுரிவதற்கு காரணமாயிருக்கும் தேவனுடைய வல்லமையை பார்ப்பதற்கு தவறுகிறார்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் காரியங்களை பார்க்காமல் தொழில்நுட்ப அறிவினால் மட்டுமே காரியங்களை பார்க்கின்றனர். தங்களது பணியில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் தேவனின் வல்லமையை அவர்கள் உணர்ந்தால் மட்டுமே அவர்களால் சாகசம் நிறைந்த இந்த பணியின் தீவிரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தேவனின் வல்லமை செயல்படுகிறது எனும் யதார்த்தத்தை அவர்கள் காணத் தொடங்கின பிறகே
உண்மையிலேயே ஜீவனோடு இருப்பது என்றால் என்ன என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்றான். சில நாட்கள் கடந்து சென்றபோது அங்கு பணிபுரிந்தவர்களில் அணுகுமுறையில் படிப்படியாக மாற்றத்தை லெவ் காண ஆரம்பித்தான். அதனால் அவனது உற்சாகம் அதிகமானது. அதனை ரெபேக்காள் ரசித்தாள். தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் தேவனுடைய வல்லமையை உணரத் தொடங்கிவிட்டார்கள், உண்மையிலேயே உணரத் தொடங்கிவிட்டார்கள் என்று லெவ் தனது அலுவலக அறையில் முன்னும் பின்னும் நடந்தவாறு தன் கைகளை அசைத்து சைகை காட்டியவாறும் கூறினான். அவர்கள் நடந்து கொண்டிருப்பவைகளை காணத் தொடங்குகிறார்கள். தேவனுடைய வல்லமை அவர்கள் மீதான அவருடைய அன்பு மற்றும் அவருடைய அன்பை தங்களுடைய பணியின் மூலமாகவும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாகவும் காணத் தொடங்குகிறார்கள். இவை அனைத்தையும் மற்றவர்களுக்கு கடந்து போக செய்வது அவர்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியமாகவும் உணர்கிறார்கள். நீதியின் சூரியனின் ஒளிக்கதிர்கள் எல்லா இடங்களிலும் பிரகாசிக்கின்றன. அவர்களது கண்களில் தெரியும் வெளிச்சத்தை பார். நீ ஜோஸை கவனித்தாயா? ஜோஸ் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார். சிடுமூஞ்சி லியோனட்டை பார், இப்போது இரக்கமிகுந்த லியோனட்டாக மாறிவிட்டார். மேலும் ரூத் மற்றும் ஸ்காட்டையும் பார் என்று லெவ் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். தொழிற்சாலை கட்டிடம் விரைவாக கட்டி முடியப்பட்டது. அனைத்து உதிரி பாகங்களையும் ஒன்றிணைக்கும் பணியானது சீராக நடந்திருந்தது. போதுமான அளவு எஞ்சியிருந்த பாகங்கள் இருந்ததால் அந்த திட்டத்தின் 2வது கட்டமானது தொடங்கியது. வெப்ப அதிகரிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு 2வது கட்டமானது கவனமாக கண்காணிக்கப்பட்டது. 1 கிராம் அளவு கொண்ட எதிர்ப்பொருளை ஆன்டிமேட்டரை பிரித்தெடுக்கும் வேலையானது 3ஆம் கட்டத்தில் நடைபெறும். லெவ் தனது பணிப்பிரிவின் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கும் எண்கள் மற்றும் விவரக்குறிப்புகளை சேகரிப்பதற்கும் மறுபரிசோதனை செய்வதற்கும் தானே நேரில் சென்றான். இந்த செயல்முறை கட்டுப்பாட்டை மீறாமல் இருப்பதை உறுதி செய்ய லெவ் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தான். திட்டத்தின் இறுதி நாட்களில் அவசர காலத்திற்கான நடைமுறைகளை லெவ் மேற்கொண்டான். சென்சார் அபாய சமிக்கையை ஒலிக்க செய்தார். பணியாளர்கள் அதற்கு ஏற்றவாறு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் விளக்கினான். இறுதியில் எதிர்ப்பொருள் ஆன்டிமேட்டர் முதலாக தயாரிக்கப் போகும் அந்த நாள் வந்தது. அந்த நாளின் செயல்முறையில் சம்பந்தமில்லாத அனைவரும் பணியிலிருந்து அனுப்பப்பட்டனர். ஆலையை சுற்றிலும் இருக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து நடவடிக்கைகளும் வேலைகளும் நிறுத்தப்பட்டு இருந்தன. எதிர்ப்பொருள் ஆன்டிமேட்டர் செயல்படுத்தப்படுவதற்கு தயார் நிலையில் இருப்பதை லெவ் ஏனோக்கிடம் தெரிவித்தார். ஏனோக்கின் பதில் அந்த பெரிய ஆலையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக லெவ் வானொலியில் ஏனோக்கின் பதிலை ஒலிபரப்பினார். லெவ்விற்கும் ஈகிள் விங்கில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஷாலோம். உங்களோடு தேவன் இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வல்லமைகள் இந்த செயல்பாட்டினை கண்காணித்து வருகின்றனர். அவர்களும் அங்கே உங்களுடன் இருப்பார்கள். பணியாளர்கள் யாராவது ஏதாவது தவறு செய்தால் யார் ஒருவருக்கும் எவ்வித தீங்கும் ஏற்படுவதற்கு நம்முடைய ஆவிக்குரிய வல்லமைகள் விடமாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். நீங்கள் வேலையை தொடங்கலாம் என்றார். சிறிது நேரத்தில் தொலைபேசி மணி ஒலித்தது. முதல் எதிர்ப்பொருள் ஆன்டிமேட்டர் துகள்கள் சேகரிக்கப்பட்டதாக அறிவிப்பு வந்தது. லெவ் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். அவனது சந்தோஷத்தை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. தன்னுடன் பணிபுரிந்தவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஓடி சென்று அவர்களை தழுவி இதனை தெரிவித்தான். ஏனோக்குடனான உற்சாகமான சுருக்கமான உரையாடலுக்கு பிறகு லெவ் ரெபேக்காளை தேடி சென்றான். அவளது அலுவலக அறையில் அவளை சந்தித்தான். அவளது தோள்களை பிடித்து நின்றவாறு அவளது கண்களை உற்று பார்த்தான். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் நீயும் ஒரு முக்கிய பங்கு ஆற்றியிருக்கிறாய் ரெபேக்காள். இந்த ஜனங்களின் ஆரோக்கியத்திற்கு ஏதேன் பழங்களை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இவர்களின் மனதினையும் ஊக்கப்படுத்தி உள்ளாய். மனுக்குலத்திற்கான உடல் ஆரோக்கியத்தையும் மற்றும் பூமிக்குரிய தேவைகளை தாமதமின்றியும் பற்றாக்குறையின்றியும் பூர்த்தி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் தொழில்நுட்பமானது இப்போது நம்மிடம் உள்ளது. அநேக பாவங்களோடு உயிர்த்தெழுப்பப்படப் போகும் ஜனங்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்ற இந்த மிகப்பெரிய சவாலில் கவனம் செலுத்துவதற்கு இந்த ஆன்டிமேட்டர் முற்பிதாக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நன்றி ரெபேக்காள். தேவனுக்கும் நன்றி என்றான். ஈகிள் விங்கிலிருந்து புறப்படுதல் எனும் தலைப்பு. ஈகிள் விங்கிலிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை லெவ்வும் ரெபேக்காளும் செய்திருந்தனர்.
ஈகிள் விங்கில் குடியிருப்பவர்களால் நிரம்பியிருந்த ஓர் அறையில் அமைக்கப்பட்டிருந்த சிறிய மேடையில் அவர்களுக்கு முன்பாக லெவ்வும் ரெபேக்காலும் ஸ்காட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக மாறியிருந்த ஈகிள் விங் குடியிருப்பாளர்களிடம் இருவரும் உரையாற்றினர். இவர்களும் ஈகிள் விங்கின் குடியிருப்பாளர்களும் ஒன்றிணைவதற்கு வழிகாட்டியாக இருந்த கிறிஸ்துவுக்கும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். லெவ் மைக்கில் பேசிக் கொண்டிருந்த போது ரெபேக்காள் கடந்த வருடத்தில் நடந்தவைகளை மறுபடியும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். மெல்ல மெல்ல ஸ்காட் வாட்ஸ் சத்தியத்தினை ஏற்றுக்கொள்ளும் புதிய மனதினை உடையவராக மாறினார். தனது மகளின் உயிர்த்தெழுதலின் நலனை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த எதிர்பார்ப்பின் தருணங்கள் அவருக்கு மகிழ்ச்சியை அளித்திருந்தன. வழிபாட்டு சேவைக்கும் வரத் தொடங்கியிருந்தார். ஆனால் முதலில் சற்று அமைதியானவராகவே காணப்பட்டார் மற்றும் இப்போதும் எப்போதும் கடைசி வரிசையிலேயே சென்று அமருவார். அவரும் அக்னெஸரும் அவர்களுடைய மகளுக்கான வீட்டினை கட்டுவதற்கான உற்சாகத்துடனும் களைப்பின்றியும் வேலை செய்தனர். ஸ்காட்டின் மகள் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து அவருக்குள் உண்டாயிருந்த மாற்றம் எப்போதும் ரெபேக்காளுடைய நினைவிற்கு வந்தாலும் அவள் தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். நம்முடைய அன்புக்குரியவர்கள் உயிர்த்தெழும்போது அவர்களுடன் இருப்பது என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை எட்டுவதற்கு வழிவகுப்பதாக இருக்கும். பெரும்பாலானோருக்கு இந்நிகழ்வு வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிகழ்வாகவே இருக்கும். இப்போது அந்த பகுதியில் உயிர்த்தெழுந்து வருவோரின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கத் தொடங்கியிருந்தது. கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் அவருடைய அன்பின் வல்லமையின் ஆழத்தையும் அறிந்திருந்தவர்கள் அதிகமாக உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். அதனால் பெரும்பாலானோர் கிறிஸ்துவின் வல்லமையை அதிகமாக பாராட்டத் தொடங்கியிருந்தனர். மற்றவர்களுக்கு கடுமையாக தீங்கிழைத்தவர்கள் உயிர்த்தெழுதலின் செயல்முறையில் எந்த ஒரு மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளவில்லை. முழுமையாக வெளிப்படப் போகும் ஒவ்வொரு பாவகரமான செயலிலிருந்தும் தப்பி செல்லுவதற்கு வழியும் இல்லை, ஒளிந்து கொள்ளுவதற்கு இடமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்துவின் இரக்கம் உள்ளது. கூறப்போனால் பழைய வாழ்க்கையில் தங்களுக்கு தீங்கு விளைவித்தவர்களை நேரில் சென்று பார்ப்பதற்கு அநேகர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பார்த்து ரெபேக்காள் ஆச்சரியப்பட்டிருந்தாள். பணம், அரசியல், செல்வாக்கு, உடல் வலிமை, உணர்ச்சி தூண்டுதல் ஆகிய இவைகளை தவறான முறையில் பயன்படுத்துதல் என்பது புதிய பூமியில் இனி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஏனெனில் அனைவருக்கும் அனைத்தும் சமமானது என்ற உயிர்த்தெழுதலின் கொள்கையானது குன்றுகளை சமதளத்திற்கும் பள்ளத்தாக்குகளை உயரத்திற்கும் கொண்டு வரும். ஏற்றத்தாழ்வற்ற பணியை தொடர்ந்து செய்து இப்போது பயன்பாட்டில் இல்லாதது தொன்மையானது என்றெல்லாம் கருதப்பட்டு வந்த வேதாகமத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களின் நிறைவேற்றங்களை ஜனங்கள் தங்களது சொந்த வாழ்க்கையில் இப்போது நிறைவேறி வருவதை கண்ணார கண்டு வருகின்றனர். அதனை அனுபவிப்பதை உணர்ந்து வருகின்றனர். அதனால் வேதாகமமும் ஒரு வகையான உயிர்த்தெழுதலை பெற்றிருக்கிறது என்று ரெபேக்காள் எண்ணினாள். லெவ் தனது உரையை முடிவிற்கு கொண்டு வந்தான். ஸ்காட், நான் கிளம்பும் இந்த நேரத்தில் நீங்கள் என் பதவியை ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்றான். ஸ்காட் லெவ்வினுடைய தோள்களை சுற்றி தன் கைகளை போட்டவாறு மைக்கின் அருகில் வந்து நின்று பேசத் தொடங்கினான். நான் கனப்படுத்தப்பட்டிருக்கிறேன் லெவ். உங்களுடைய தொழில்நுட்ப அறிவு திறனுக்கு மற்றும் தேவன் மீதான தீவிரமான அன்பிற்கும் எங்களால் போதுமான அளவு நன்றியினை தெரிவிக்க இயலாது. ரெபேக்காள், நீங்கள் எங்கள் மீது காட்டிய அன்பிற்கும் சகிப்புத்தன்மைக்கும் நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது என்று ஸ்காட் ரெபேக்காளிடம் திரும்பியவாறு கூறினார். நானே என்னை கைவிட்ட போதிலும் கூட நீங்கள் என் மீதான உங்களது முயற்சிகளை கைவிடவே இல்லை என்றார். பின்பு தனது தலையை லெவ்வின் புறமாக திருப்பி லெவ்வை பார்த்துவிட்டு பின்பு பார்வையாளர்களை பார்த்தார். நீங்கள் இருவரும் ஜீவனுடன் இருப்பது என்றால் என்ன என்பதன் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவினீர்கள் என்றார். பார்வையாளர்கள் கரவோசை எழுப்பினார்கள். அடுத்ததாக ரெபேக்காள் பேசினாள். உங்கள் முன்பாக வந்து நான் நின்ற முதல் நாள் எனக்கு நன்கு நினைவில் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் களைப்புடன் காணப்பட்டீர்கள். முழுவதும் தளர்ந்து வாடிப்போன காகிதத்தை போன்று தோற்றமளித்த இலைகளால் நிரம்பியிருந்த செடிகளைப் போன்று இருந்தீர்கள். மேலும் காபி இல்லை என்று நீங்கள் ஏங்கி இருந்தீர்கள். இப்போது உங்கள் அனைவரின் முகமும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுகிறது. உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் ரெபேக்காளின் குரல் நடுங்கியது. இப்போது உங்களில் அநேகர்
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையின்படியும் வாழ்வதற்கு ஆரம்பித்திருக்கிறீர்கள். புதிய வாழ்க்கையையும் ஊக்கப்படுத்தலையும் இருதயம் குணமடைதலையும் கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருவராக நான் இருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை கனம் பொருந்தியதொன்றாகவே நான் கருதுகிறேன் என்றாள். லிவ் மைக்கிற்கு அருகில் வந்து நின்றவாறு, ஏதேன் பழம் என்று சத்தமாக கூறியவாறு கைகளை தட்டினான். ரெபேக்காளின் கண்களிலிருந்து கண்ணீர் திரண்டு வழிந்தது. லிவ்வின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் ஈகிள் விங் குடும்பத்தினரை சரியாக பார்க்க விடாது மங்கலான வண்ணங்களும் வடிவங்களும் நகர்வதைப் போன்றதான காட்சியினை கொடுத்தது. அது அவனது பார்வை மங்கலாகியதால் அவன் தனது கண்ணீரை துடைத்தான். இப்போது ரூத் மற்றும் ஏஞ்சல் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. லியானார், குவான் மற்றும் அக்னெஸ் தெளிவாக தெரிய ஆரம்பித்தனர். பின்பு அறை முழுவதிலும் நின்று கொண்டிருந்த ஈகிள் விங் குடும்பத்தினரை லிவ் கண்டான். புனித இடமான இஸ்ரேலிலிருந்து வந்திருந்த இந்த தூதர்களுக்காக தங்களது இருதயத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கும் வகையில் அவர்கள் கரவோசை எழுப்பினர். நன்கு செய்யப்பட்ட வேலை எனும் தலைப்பு. அவர்களது விமானம் வெண்குரியன் விமான நிலையத்தில் தரை இறங்கியதிலிருந்தே அவர்கள் மகிழ்ச்சியை உணரத் தொடங்கினர். இந்த மகிழ்ச்சியானது விமான நிலையத்தில் அவர்களுக்காக காத்திருந்த ஜேக் மற்றும் ரேச்சலை கண்டபோது இன்னும் அதிகமானது. அவர்கள் முகத்தில் வழிந்த கண்ணீர் மகிழ்ச்சியினால் புன்னகையாக மாறியது. ஏனோக்கும் அவர்களுடன் இணைந்து இருவரையும் வரவேற்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தார். விமான நிலையத்திலிருந்து நேரடியாக முற்பிதாக்களின் அலுவலகத்திற்கு அவர்கள் இருவரையும் அழைத்து சென்றனர். இது லிவ்வையும் ரெபேக்காளையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. நீண்ட நடைபாதையை கடந்து ஓர் அலுவலக அறைக்குள் இருவரும் அழைத்து செல்லப்பட்டனர். இருட்டாக இருந்த அந்த அறைக்குள் இருவரும் நுழைந்தவுடன் அங்கிருந்த விளக்குகள் ஒளிர்ந்தன. லிவ்வும் ரெபேக்காளும் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் நின்று கொண்டிருந்தனர். ஏனெனில் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த அறையில் அவர்களை வரவேற்பதற்காக காத்திருந்தனர். அனைவரும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்த நீண்ட மேசையை சுற்றிலும் அமர்ந்தனர். முற்பிதாவாகிய யோவான் ஸ்நானனும் சாராலும் அவர்களுக்கு ஏதேன் பழங்களையும் ரொட்டிகளையும் பரிமாறினார்கள். வாடிய மரக்கன்றுகளை உயிர்ப்பித்ததற்கு வாழ்த்துக்கள் ரெபேக்காள். ஆன்டிமேட்டர் திட்டத்தை வெற்றிகரமாக தொடங்கியதற்கு வாழ்த்துக்கள் லிவ் என்று முற்பிதாவாகிய ஏனோக்கு அவர்களது தேநீர் கோப்பையில் தேநீரை ஊற்றியவாறு இருவரிடமும் கூறினார். நீங்கள் அனைவரும் விரும்பி மேற்கொள்ளும் சேவைகளுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியினை தெரிவிக்க நாங்கள் விரும்பியதாலேயே உங்கள் அனைவரையும் இங்கு கூடி வர செய்தோம். லிவ் மற்றும் ரெபேக்காள் தவிர அங்கிருந்த மற்றவர்களுக்கு அவர்களுடைய அடுத்த பணி என்ன என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. லிவ் மற்றும் ரெபேக்காளின் சேவையில் அவர்களுக்கான புதிய வாய்ப்பினை பற்றி கூறுவதற்கு ஒரு வாரத்திற்குள்ளாக அவர்களை எங்களது அலுவலகத்திற்கு வர சொல்லுவோம். அதுவரையிலும் ஷாலோம் கிறிஸ்து மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளானார் என்று முற்பிதா ஏனோக்கு கூறினார். 3 முற்பிதாக்களும் அறையை விட்டு வெளியேறினர். அறையில் எழுந்து நின்று வானத்தை நோக்கி அண்ணார்ந்து பார்த்து தனது கைகளை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி நன்றி செலுத்தினார். கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஜீவனுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய தொடக்கத்திற்கான ஆசீர்வாதங்களுக்காகவும் மேலும் அதனை ஒவ்வொரு தலைமுறையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கும் நன்றி கூறுகிறோம். இங்கிருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்ட வாய்ப்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் நாமத்தில் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் என்றார். ஒவ்வொருவரும் நன்றி உணர்வினால் நிறைந்திருந்தனர். சில மணித்துளிகள் அமைதியாக இருந்தனர். ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அனைவரும் இப்போது ஒரே இடத்தில் கூடியிருக்கின்றனர் என்ற நிஜத்தை உள்வாங்குவதற்கு முயன்றனர். நாம் இப்போது சாப்பிடலாம் என்று தனது கைகளிலிருந்த பழரச கோப்பையை உயர்த்தி பிடித்து அதில் தட்டியவாறு ஆனி கூறினாள். கோப்பை கிளிங் என்ற ஓசையை எழுப்பியது. பிறகு ஒவ்வொருவரும் ரொட்டியை உண்ணலாம் என்று கேட்கத் தொடங்கினர். அதன் பிறகு தொடர்ந்த உரையாடல் முடிவு பெறவில்லை. அனைவரும் சகஜமாக பேசத் தொடங்கினர். 2 அல்லது 3 பேர் இணைந்து ஒரே நேரத்தில் கேள்விகளை கேட்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் சிரித்தனர்.
பின்பு தங்களில் ஒருவர் முதலில் பேசுவதற்கு இடம் கொடுத்து மற்றவர்கள் பேசாமல் இருக்கலாம் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டதால் ஒருவருமே பேசாமல் அமர்ந்திருந்தனர். இதனால் யார் முதலில் பேசப் போகிறார் என்று ஒருவருக்கும் தெளிவாக தெரியவில்லை. அவர்கள் அனைவரும் தங்களது எண்ணங்களை எண்ணி மீண்டும் சிரிப்பதற்கு அது வழிவகுத்தது. இறுதியாக ஒவ்வொருவராக தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தனர். புதிய பூமியில் தங்களது அடுத்த பணிக்கான எதிர்பார்ப்பு எனும் தலைப்பு. ஏனோக்கின் அலுவலகத்தில் லெவ் ரெபேக்காளுக்கு அருகில் நாற்காலியினை கைகள் தனது விரல்களினால் தட்டியவாறு அமர்ந்திருந்தான். அதே வேளையில் முற்பிதாவாகிய ஏனோக்கும் யோவான் ஸ்நானனும் அவர்களுக்கு மறுபுறத்தில் அமர்ந்து தங்களுக்குள்ளாக உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அவர்களுடைய கடந்த வார அனுபவமானது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதிலும் குடும்பத்தினருடன் சேர்ந்து இளைப்பாறுவதிலும் உரையாடுவதிலும் நேரம் போனதே தெரியாமல் போயிருந்தது. நீங்கள் இருவருமே சிறப்பாக செய்துள்ளீர்கள் என்று முற்பிதா ஏனோக்கு தொடங்கினார். இனியும் தொழில்நுட்பத்தில் மாற்றங்களை பெற எங்களுக்கு உங்கள் இருவரில் யாருடைய உதவியும் தேவைப்படலாம் லெவ். அது அவசியமானதும் கூட. ஆனால் சாதகமற்ற சூழலிலும் திறன்பட செயல்படும் உங்களது திறமையே எங்களுக்கு இப்போது அவசியமானதொன்றாக இருக்கிறது. யூதர்களை புறக்கணித்த ஜனங்களின் மரியாதையையும் பெற்றுக்கொள்ளும் திறன் படைத்தவர்கள் நீங்கள் லெவ். எதிரிகளை நண்பர்களாக மாற்றும் வரையிலும் நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டீர்கள். மோதல்களையும் எதிர்ப்புகளையும் சமாளிப்பதில் உங்களுடைய திறனை நீங்கள் வெளிப்படுத்தினீர்கள். ரெபேக்காள், நீங்கள் மென்மையானவராகவும் உள்ளுணர்வால் மற்றவர்களை அறியும் திறன் கொண்டவராகவும் இருக்கிறீர்கள். உயிரினங்கள் வளர்வதற்கு உதவுவதில் ஆர்வம் உள்ளவராகவும் இருக்கிறீர்கள். நீங்களும் மோதல்களை சமாளிப்பதில் திறன் படைத்தவராகவும் சத்தியத்தையும் அன்பையும் எதிர்த்த இருதயங்களை கூட வெல்பவராகவும் இருந்தீர்கள். கிறிஸ்துவும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், நாங்களும் தான் என்றான். முற்பிதா ஏனோக்கு எழுந்து நடந்தவாறு தனது பேச்சினை தொடர்ந்தார். மறுசீரமைப்பின் முதல் கால் நூற்றாண்டு பரபரப்பு நிறைந்ததாகவே இருக்கும். யுத்தங்களினாலும் அராஜகத்தினாலும் பெரிய அளவிலான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சனை செய்வதிலிருந்து ஜனங்களை தடுத்து அதற்கு பதிலாக அவர்களை வீடுகளை கட்டுவதற்கும் மரங்களை நடுவதற்கும் தொடர்ந்து ஊக்கப்படுத்துவதும் சவாலான காரியமாகவே இருக்கும். ஜனங்களுக்கு தேவையானவைகளை வழங்குவதில் தொழில்நுட்ப காரணிகள் நன்கு முன்னேற்றம் கண்டுள்ளன. ஒவ்வொரு தேசமும் இக்காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இப்போது தயாராக இருக்கின்றன. குறிப்பாக சில சந்தர்ப்பங்களில் ஜனங்கள் ஏற்கனவே கொண்டிருக்கும் அவர்களின் நிலைப்பாட்டிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கிறிஸ்துவை நேசிக்க வைப்பதும் சக மனிதர்களை நேசிக்க வைப்பதும் கடினமான பணியாக இருக்கும் என்றார். சுவரை முழுவதுமாக மறைப்பது போல் தொங்கிக் கொண்டிருந்த புதிய பூமியின் வரைபடத்தை நோக்கி முற்பிதா யோவான் நடந்தார். தடிமனான பேனாவை கொண்டு சில பகுதிகளை சுற்றிலும் வட்டமிட்டார். நீங்கள் இருவரும் திரும்பவும் பிரான்சிற்கு செல்ல நாங்கள் விரும்புகிறோம். ஹைட்ரஜன் எரிசக்தியை கொண்டு செயல்படும் ஆலைகள் நன்கு செயல்படுகின்றன. இவைகள் போதுமான அளவு எதிர்பொருள் ஆன்டிமேட்டர் ஆலைகளை கட்டும் வரையிலும் செயல்பாட்டில் இருக்கும். தொழிற்சாலையை மேற்பார்வையிடுவதற்கென்று நீங்கள் நியமித்திருந்த அந்த நபர்கள் சிறப்பாக செயலாற்றுகிறார்கள். இருப்பினும் கவனம் செலுத்த வேண்டிய சில பிரச்சனைகள் உள்ளன. ரெபேக்காள், நீங்கள் முன்பு மேற்பார்வையிட்டிருந்த அனைத்து செயல்பாடுகளையும் மீண்டும் சென்று பார்க்க நாங்கள் விரும்புகிறோம் என்றார். பின்பு முற்பிதா யோவான் சில அடிகள் முன்பாக அவர்களை நோக்கி நடந்தார். எப்படியாயிருந்தாலும் என்று கூறியவாறு, நீங்கள் ஐரோப்பாவிற்கு செல்ல நாங்கள் விரும்புவதற்கு இது மட்டும் காரணமல்ல. எங்கள் கோரிக்கையை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக நாம் அனைவரும் கிறிஸ்துவிற்கே சேவை செய்கிறோம் என்பதை உங்கள் நினைவிற்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன். கிறிஸ்து நம்மில் யாரிடமாவது எந்த வேலையை செய்வதற்கு கேட்டுக்கொண்டாலும் அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் பதிலாக நாம் அவருக்கு செய்யும் நியாயமான சேவையாகவே இருக்கும். நம்முடைய உதவியுடனோ அல்லது உதவி இல்லாமலோ அவருடைய நோக்கத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். எந்த பணியாக இருந்தாலும் உதவ விரும்புவோராக இருப்பதே நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்றார். முற்பிதா யோவான் பேசுவதை நிறுத்தினார். அவரைத் தொடர்ந்து முற்பிதாவாகிய ஏனோக்கும் தொடர்ந்து பேசினார். உங்களுக்கான எங்களது பணியானது சற்று வித்தியாசமானதாக இருக்கும். நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொண்ட மற்ற எந்த பணியை காட்டிலும் சற்று கடினமான பணியாகவே இப்போது நாங்கள் கொடுக்க போகும் பணி இருக்கும் என்றார்.
லெவ்வும் ரெபேக்காலும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். லெவ் அடால்ஃப் ஹிட்லர் ஜீவனுக்கு திரும்பும்போது நீங்கள் அவரை வரவேற்க உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். ரெபேக்கால், உங்களை ஹிட்லரின் அன்புக்குரியவர்களில் ஒருவரான ஈவா பிரான்ஸை வரவேற்க கேட்டுக்கொள்ளுகிறோம். அவர்கள் ஜீவனுக்கு திரும்பும்போது அவர்களை மரியாதையுடன் வரவேற்க உங்கள் இருவரையும் அனுப்புவதற்கு நாங்கள் பிரியப்படுகிறோம் என்பதை உங்களிடம் தெரிவிக்கிறோம் என்றார். லெவ் தனது நாற்காலியின் கைகளை இறுக பற்றி கொண்டான். பலவித கொடுமையான காட்சிகள் அவனது சிந்தைக்குள் தோன்ற ஆரம்பித்தன. கீட்டோவில் முற்பிதாக்களின் குடியிருப்பு இருந்தது, அதாவது யூதர்களின் குடியிருப்பு இருந்தது. ட்ரெப்லிகா, ஆஸ்விட்ஸ் மற்றும் டட்சாவுக்கு சென்ற நெரிசலான ரயில்களின் ஒவ்வொரு படுக்கையிலும் சுமார் 4 அல்லது 5 நபர்களுடன் வரிசையாக போடப்பட்டிருந்த கனமான மரபெஞ்சுகள், பயம் மற்றும் விரக்தி நிறைந்த கண்ணீர்கள், ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த எலும்பும் தோலுமான நிர்வாணமான உடல்கள், அவ்வுடல்களை எரிப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட சக்கர வண்டிகள், நாசி ஸ்வஸ்திகா கொடி காற்றில் அசையும் போது கருப்பு மீசையை கொண்டிருந்த அந்த நபர் ஜெர்மானிய சிப்பாய்களின் அணிவகுப்பில் கலந்து கொண்டிருந்த வெறித்தனமான பார்வையாளர்களுக்கு முன்பாக தனது நீண்ட வலது கரத்தை நீட்டி குதிங்கால்களை தூக்கி கிளிக் எனும் சத்தத்தை எழுப்பியவாறு கொடிக்கு சல்யூட் செய்யும் காட்சி, இவைகள் அனைத்தும் லெவ்வின் மனக்கண்ணில் தோன்றின. ரெபேக்கால் தனது முழங்கையை நாற்காலியில் வைத்து அமர்ந்தவாறு நிமிர்ந்து முற்பிதாவாகிய யோவானை பார்த்தாள். பின்பு அமைதி காக்கும் எண்ணத்தோடு தனது 2 கரங்களையும் சேர்த்து இணைத்து தனது மடியில் வைத்து கொண்டு அமர்ந்தாள். நாங்கள் யூதர்கள், ஹிட்லரோ யூதர்களை பன்றிகளைப் போல நினைக்கிறவர். அவர் நமது ஜனங்களில் சுமார் 5 மில்லியன் ஜனங்களை கொன்றிருக்கிறார். அவர் உயிர்த்தெழும்போது நாங்கள் அவர்களுடன் இருந்தால் ஹிட்லரும் ஈவாவும் எங்களை பிரச்சினைக்குரிய நபர்களாகவே கருத வாய்ப்பிருக்கலாம் அல்லவா என்று லெவ் கேள்வி எழுப்பினான். நீங்கள் செல்ல வேண்டும் என்பது கிறிஸ்து மற்றும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களின் விருப்பம். அவர்கள் நன்கு யோசித்தே இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று முற்பிதா யோவான் கூறினார். ரெபேக்கால் பதிலாக எதுவும் கூறவில்லை. தனது நாற்காலியை இறுகப் பற்றியவாறு அமர்ந்திருந்தாள். லெவ்வினுடைய விரல்கள் இரத்த ஓட்டமின்றி வெளிரிப்போய் இருந்தன. ஹிட்லர் பிறந்த ஊரான ஆஸ்ட்ரியாவில் இருக்கும் பிரானாவ் என்ற நகரத்திலேயே அவர் மீண்டும் ஜீவனுக்குள் உயிர்த்தெழுப்பப்படுவார். வெறுப்புணர்வு என்ற நச்சுத்தன்மைக்கு அவர் அடிமையாயிருப்பதால் அப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்கும் ஜெர்மானியர்களையும் அவரது நச்சுத்தன்மை எளிதில் பாதிப்படைய செய்யலாம். அதனால் நாங்கள் அவர் ஜெர்மானியில் உயிர்த்தெழுவதை விரும்பவில்லை. அவர் மாறுவதற்கான முழுமையான மற்றும் நியாயமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்பட்டால்தான் அவருடைய கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாறுவதற்கான சாத்தியங்களை பெற முடியும். அவர் மிக கொடுமையான தீமைகளை செய்திருந்த போதிலும் அவரால் தனது ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு மிகுந்த கசப்புணர்வு கொண்ட மனசாட்சி இருப்பதினால் அதுவே அவருக்கு கடினமானதொன்றாக இருக்கும் என்று முற்பிதாவாகிய யோவான் தொடர்ந்தார். இந்த பணியை நீங்கள் ஏற்க விரும்பினால் இன்றிலிருந்து 9 மாதங்களுக்கு பிறகு உங்கள் முதல் பயணத்தின் போது முன்பு நீங்கள் சந்தித்த நபர்களையும் மேற்கொண்ட திட்டங்களையும் மீண்டும் பார்வையிடுவதற்கு செல்லுவீர்கள். அடுத்த 2 மாதங்கள் கழித்து பிரானாவிற்கு பயணம் செய்வீர்கள். அங்கு ஹிட்லர் மற்றும் ஈவாவிற்கு வீடுகளை கட்டுவீர்கள். ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க உங்கள் யாரையும் வற்புறுத்த மாட்டோம். இது உங்களது தனிப்பட்ட விருப்பமே என்று முற்பிதா ஏனோக்கு கூறினார். தங்களது கைகளில் அதிக அளவிலான இரத்தக்கரையோடு உள்ள அவர்களை கையாளுவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல என்பது போல் உணர்கிறேன். அநேகவற்றில் நாங்கள் அவர்களை விட வித்தியாசமானவர்கள். அவர்களை எப்படி சமாளிப்பது என்று எனக்கு தெரியாது என்று ரெபேக்கால் பெருமூச்சு விட்டவாறு கூறினாள். ஒருவேளை அவர்கள் தோற்றுவிட்டால் நீங்கள் தகுதியானவர்களாக இல்லை என்பதினாலேயே அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று அர்த்தப்படாது. அவர்களின் பாவங்களை அவர்கள் ஒத்துக்கொள்வதற்கும் தேவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாடுவதற்கும், மேலும் அவர்கள் யாருடைய ஜீவனை அழித்தார்களோ அவர்களின் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு நியாயமான வாய்ப்பினை கொடுக்கும் பொறுப்பு மட்டுமே உங்களுடையதாயிருக்கும். கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் நமக்குள் கடந்து செல்லுவதைப் போலவே அவர்களுக்குள்ளும் செல்லுகிறது. நீங்கள் தீர்மானம் எடுக்க
ஒரு வார கால அவகாசம் இருக்கிறது. ஷாலோம் என்று கூறியவாறு முற்பிதா ஏனோக்கு அமைதியாக நீண்ட நடைபாதையை நோக்கி நடந்தார். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதியை அத்தியாயம் 31 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.